இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த நாளும் நீங்கள் இதே தான் செய்வீங்க. யாரில் 1 கப் தேங்காய் பூ, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி மசாலா போட்டு பெரட்ட போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிக்சியில் அரைச்ச மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கடைசியாக 1/2 கப் தயிர், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த வாழைக்காவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல போட்டு பொரிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மத்துனால நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். ஆமாங்க, என்ன ரெசிபின்னு இன்னும் சொல்லவே இல்லை. மோர் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மோர் குழம்பு தாளிக்க போகிறேன். அகலமான மண்சட்டியில் குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கையளவு கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலா மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைஞ்ச தயிரை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு, இனிமேல் கொதிக்க கூடாது. இதில் கடைசியில் உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு பொரிச்ச